மீட்டெடுக்கப்பட்ட 1000 வருடம் பழமையான சோழர் காலத்து சிவன் கோவில். சென்னை அருகே மினி ஈசா என்று அழைக்கப்படும் அழகான சிவாலயம். குன்றின் மீது அமைந்திருக்கும் சிவலிங்கம் மற்றும் பாதாளத்தில் அமைந்திருக்கும் விநாயகர் உள்ள அற்புத ஆலயம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செங்கல்பட்டு மாவட்டம் அனந்தமங்கலம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மலை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்குள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த அனந்தமங்கலம் என்ற கிராமம் திண்டிவனத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரத்திலும், மேல்மருவத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தூரத்திலும், தாம்பரத்திலிருந்து 92 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் திண்டிவனம் ஆகும். திண்டிவனத்திலிருந்து ஒரத்தி செல்லும் வழியில் இந்த அனந்தமங்கலம் கிராமம் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அம்மனின் பெயர் ஸ்ரீ ஆனந்தவல்லி. இந்த அகத்தீஸ்வரர் கோவில் ஒரு சிறிய குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது. இங்குள்ள சுதை சிற்பமான ஆதியோகி சிலை காரணமாக இந்த கோவில் மினி ஈசா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முழு கோவிலும் செங்கல் மற்றும் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருவறையானது எந்த ஒரு கோவில் கட்டிடக்கலைக்கும் பொருந்தாத வண்ணம் சற்று வித்தியாசமாக அமைந்துள்ளது. கருவறை சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள வரலாற்றின்படி மூலக்கோவில் முதலாம் குலோத்துங்க சோழனின் கிபி 1097 ஆண்டு காலத்தில் கட்டப்பட்டது என்றும், பின்னர் 3ஆம் ராஜராஜன் கிபி 1221 ஆண்டு காலத்தில் பங்களிப்புகள் செய்யப்பட்டன என்றும் தெரிகிறது. ஆனால் கோவிலில் அதற்கான எந்த ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. தற்பொழுதைய கட்டிடம் சுப்ரபதம் பில்டர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த திரு ரவிச்சந்திரனால் கட்டப்பட்டது. முதல் கும்பாபிஷேகம் ஜூன் 23, 2008 ஆண்டு நடத்தப்பட்டது. இரண்டாவது கும்பாபிஷேகம் 23 ஆகஸ்ட் 2013 ஆண்டு நடத்தப்பட்டது. ராஜகோபுரம் கட்டப்பட்ட பிறகு 3ஆம் கும்பாபிஷேகம் ஜூன் 17 தேதி 2022 அன்று நடத்தப்பட்டது. இந்த ஆலயம் தற்பொழுது அகவன் அறக்கட்டளை மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் ஜைன துறவிகள் ஜைன படுக்கைகள் செதுக்கப்பட்ட இயற்கை குகைகளில் வசித்து வந்தனர். ஜைன படுக்கை இருந்த இடத்தில் சமீப ஆண்டுகளில் முழுமையாக பாதாள விநாயகர் ஆலயமாக மாற்றப்பட்டது. சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த தேவலோக திருமணத்தின் போது தேவர்கள், மகரிஷிகள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் கைலாச மலையில் கூடினர். இதன் காரணமாக பூமியின் வடக்கு பகுதி தாழ்ந்தும் தெற்கு பகுதி உயர்ந்தும் போனது. பூமியை சமநிலைப்படுத்த சிவன் அகத்திய முனிவரை தெற்கு நோக்கி செல்லுமாறு கூறினார். தான் விரும்பும் போதெல்லாம் தேவலோக திருமண தரிசனம் பெறும் வரத்தை பெற்ற பிறகு அகத்தியர் பொதிகை மலைகளுக்கு தனது பயணத்தை தொடங்கினார். வழியில் அவர் பல இடங்களில் சிவலிங்கங்களை நிறுவி வழிபட்டார். அகத்திய முனிவர் இந்த கோவிலில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. எனவே சிவன் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம், மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் செய்யப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜை நடத்தப்பட்டு சிவபெருமானுக்கு தாளம்பூ சாத்தப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியில் இந்த கோவிலோட ஆர்ச்சை பார்க்கலாம். இந்த ஆர்ச் உள்ள போனா கோவிலோட அடிவாரத்தை நம்ம சென்று அடைய முடியும். கோவிலோட 5 நிலை கோபுரம், மினி ஈசா சிலையும் தூரத்தில் இருந்தே நம்மளுக்கு அழகாக தெரிகிறது. கோவில் எளிமையான நுழைவாயிலை கொண்டுள்ளது. கோயில் உள்ளே வந்ததும் லெப்ட் சைட்ல தரிசனம் செய்ய செல்லும் வழி உள்ளது. அந்த வழியாக சென்றால் முதலில் மிகப்பெரிய பசுமடத்தை காணலாம். அந்த பசுமடம் இருக்கும் இடத்தில் உள்ளே கிருஷ்ணரின் சிலையை அழகாக வடிவமைத்துள்ளனர். மற்றும் அருகில் ஒரு குன்றின் மீது சிவலிங்கம் இருப்பது போல அமைத்துள்ளனர். அங்குதான் தீபம் ஏற்ற இடமும் உள்ளது. தொடர்ந்து நடந்தால் 5 நிலை ராஜகோபுரம் இருக்கும். குன்றின் மீது ஏற படிக்கட்டுகளை காணலாம். இங்கிருந்து பார்த்தால் சிவன் பார்வதி சிலைகளும் மினி ஈசா சிலையும் காண முடியும். மேல சில படிக்கட்டு ஓம் நமசிவாய என்று எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு மிக அழகாக வடிவமைத்துள்ளனர். இது மலைப்பகுதி என்பதால் நிறைய குரங்குகள் இங்கு காண முடிந்தது. ஒரு 20-30 படிக்கட்டு ஏறியதும் கோபுர நுழைவாயிலை அடையலாம். அங்கு அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் மலை கோயில் என்ற பேர் பலகையை காணலாம். அதே போல் வாசலில் இந்த ஆலயத்தோட வரலாற்றை காட்டும் கல்வெட்டையும் இங்கு காண முடியும். மேல இருந்து கிடைக்கிற வியூ ரொம்பவே அழகா இருக்கும். கோயில் கோபுரத்துக்குள்ளே போனதும் லெப்ட் சைட்ல முதல்ல பெருமாள் கோயிலை பார்க்கலாம். இங்குள்ள பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆனந்த சைன பெருமாள் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அவர் சைன கோலத்தில் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றார். பெருமாளை வணங்கிவிட்டு மேலும் ஒரு 10 படிக்கட்டுகள் ஏறி சென்றால் சிவன் கோயிலை அடையலாம். இந்த சிவபெருமாள் லிங்க வடிவத்தில் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அருகில் அம்மன் அபயவர முத்திரையுடன் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றாள். கோஷ தெய்வங்களாக விநாயகர்,
விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, துர்கை ஆகியோர் உள்ளனர். வெளிச்சுட்டு பிரகாரத்தில் நவகிரக சன்னதி, சண்டிகேஸ்வரர், பைரவர், நடராஜர் போன்ற சன்னதிகளை காணலாம். அங்கு பாதாள விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. பாதாள விநாயகரை தரிசிக்க 10 ரூபாய் வாங்கப்படுகிறது. உள்ளே சென்றதும் பாதாளத்தில் குகை போன்ற அமைப்பில் இறங்கி சென்றால் அங்கு பாதாள விநாயகர் காணப்படுகின்றார். அருகில் ஒரு பாறை விநாயகர் போன்ற அமைப்பில் அமைந்துள்ளது. அருகில் சிவபெருமான் மனித ரூபத்தில் நின்ற வடிவில் காசு தருகின்றார். மூவரை வணங்கிவிட்டு மீண்டும் குகையிலிருந்து வெளியே வந்தால் ஆலயத்திற்கு வெளியே செல்லும் வழியை காணலாம். ஆலயம் முழுவதும் பாறைகள் இருப்பதை காண முடியும். அங்கே கோயில் மேல்கூரையில் அழகான ஓவியங்களும் சுவற்றில் இந்த ஆலயத்தை வரலாறை கூறும் பழைய காலத்து புகைப்படங்களையும் காண முடியும். வெளியே வந்ததும் அழகான பூங்கா போன்று அமைத்துள்ளார்கள். அங்கு மினி ஈசாவை நம்ம தரிசனம் செய்ய முடியும். அவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் சிவன், பார்வதி தன்னுடைய வாகனமான நந்தி பகவான் மற்றும் சிங்கத்துடன் அருகில் விநாயகர், முருகருடன் குடும்பமாக காசளிக்கின்றனர். இவர்களுக்கு பொதுவாக ஒரு மிகப்பெரிய நந்தி சிலையும் காணப்படுகின்றது. இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக அழகாக உள்ளது. பலரும் இங்கு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த மீட்டெடுக்கப்பட்ட பழமையான அழகான சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.